வணக்கம். உங்கள் அன்பு மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் பேசுகிறேன். கிராமங்களில் பிறந்து கிராமங்களில் வளர்ந்த நபர்களுக்கு இந்த மூலிகை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சாதாரணமாக பாதையோரங்கள், புல்வெளிகள், தரிசு நிலங்கள், வயல்வெளிகள், வாய்க்கா வரப்புகள் இந்த இடங்கள்லாம் சின்ன சின்னதாக இந்த செடிகள் காணப்படும். சில நேரம் நம்ம வெறும் காலோடு நடந்து போகிறப்ப அதனுடைய முள் நம்மளுடைய பாதங்களை பதம் பார்க்கும். கண்டிப்பாக இப்போ ஒரு யூகத்துக்கு வந்திருப்பீங்க. அது வேற எதுவும் கிடையாது. நெரிஞ்சில் செடியை பற்றி இந்த பதிவில் நம்ம அழகாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் பாலியல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் நெரிஞ்சில். இந்த மூலிகையை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், சீன மருத்துவம் இந்த மாதிரி பல்வேறு மருத்துவங்களில் இது மிகப்பெரிய மருந்தாக பயன்பட்டு வந்திருக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா சீனாவில் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள், கல்லீரல் தொடர்பான பாதிப்புகள், சரும நோய்கள், இரத்த நாள பாதிப்புகள், இதய நோய்களுக்கு நெரிஞ்சில் மிக முக்கிய மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. பல்கேரியான்ற நாட்டில் பாலியல் வேட்கையை அதிகப்படுத்தவும் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் இந்த நெரிஞ்சிலை பயன்படுத்தி வருகின்றனர். கிரேக்க நாடுகளில் பார்த்தோம்னா சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த மூலிகையை பயன்படுத்துகிறாங்க. நம்மளுடைய பாரம்பரியமான சித்த மருத்துவத்தில் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல் மாதிரியான பிரச்சனைகள், ரீனல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிறுநீர் பாதைகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், குறிப்பாக அனூரியான்னு சொல்லுவோம். அனூரியானா சிறுநீர் தடைப்பட்டு வலியுடன் வெளியாகும் பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான மூலிகையாக நெரிஞ்சில் முள் பயன்படுகிறது. சிறுநீரகம் சார்ந்த நோய்கள், குறிப்பாக கல்லடைப்புன்னு சொல்லக்கூடிய ரீனல் கால்குலஸ்க்கு இந்த நெரிஞ்சில் முல்லை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. நெரிஞ்சில் முள் ஒரு 50 கிராம் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க. கொத்தமல்லி விதை ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த 2 சரக்குகளையும் 1-2ஆக பொடித்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 250 ml ஆனதுக்கப்புறம் 60 ml காலையிலையும் 60 ml இரவு நேரங்கள்லையும் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்ப கல்லடைப்பு, நீர்க்கட்டு, நீர் எரிச்சல், சிறுநீர் பாதைகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு தொற்றுகள், நாட்பட்ட பால்வினை நோய்களால் ஏற்படக்கூடிய அந்த தொற்றுகளின் வீரியம் படிப்படியாக குறைவதை கண்கூடாக நாம் பார்க்கலாம். கல்லடைப்புக்கான இன்னொரு மருந்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெரிஞ்சில் விதை ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. வெள்ளரி விதை ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எங்கே கிடைக்கும் டாக்டர்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த 2த்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 கிராம் அளவு, தோராயமாக ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து இளநீரில் கலந்து நம்ம தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் சாப்பிட்டுட்டு வரப்ப அந்த கல்லடைப்புன்னு சொல்லக்கூடிய ரீனல் கால்குலஸ் படிப்படியாக குறையிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம். நெரிஞ்சில் செடியில் இருக்கக்கூடிய இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலைகளை மட்டும் தனியாக சேகரிச்சுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு நெரிஞ்சில் இலைகளை எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. 1/2 டம்ளராக சுண்ட காய்ச்சினதுக்கப்புறம் அது கூட கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரப்ப சிறுநீரில் ரத்தம் கலந்து போகும் பிரச்சனை, நாங்கள் ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லடைப்பு நோயாளிகளுக்கு, நாட்பட்ட சிறுநீர் தொற்றுனால பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஹெமச்சூரியான்ற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சிறுநீரில் ரத்தம் கலந்து போகக்கூடிய அந்த பிரச்சனை கண்டிப்பாக படிப்படியாக குறையும். 2-3 நெரிஞ்சில் செடிகளை வேரோடு பிடுங்கிட்டு வாங்க. தண்ணீரில் போட்டு நல்லா அலசிடுங்க. அதை 1-2மா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துக்கோங்க. இதை 2 சரக்குகளையும் 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 1/2 லிட்டர் ஆனதுக்கப்புறம் 60 ml ஒவ்வொரு வேளைக்கும் நம்ம சாப்பிடணும். காலையில் 60 ml, மதியம் 60 ml,
இரவு 60 ml நம்ம சாப்பிட்டுட்டு வரப்ப உடல் சூட்டை தணிக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை நான் சொல்கிறேன். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்ப கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிதல், சொட்டு சொட்டாக சிறுநீர் எரிச்சலோட போகக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நிச்சயமாக குறையும். இயல்பாக பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அதை பூ பெய்தல் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும். அந்த மாதிரி பூ படையாத குழந்தைகளுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நெருஞ்சில் வேர் மிக அற்புதமான தீர்வை தரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெருஞ்சில் வேர் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சி சாறு எடுத்து இதை ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டைகளாக அன்றாடம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரப்ப பூப்படையாத பெண்கள் பூ பெய்வார்கள். இது கண்டிப்பாக சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இதை பயனுள்ள விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லலாம். நெருஞ்சில் இலைகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது 1/4 லிட்டராக கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி வைத்து கொண்டு 60 ml ஒரு நாளைக்கு 3 வேளையும் 60 ml பெண்கள் சாப்பிட்டுட்டு வரப்ப கர்ப்பப்பை கோளாறுகள் சரியாகுவதோடு பிள்ளை பேரு இல்லை அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பாக தீரும். நாட்டு மருந்து கடைகளில் நெருஞ்சில் முள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு 250 கிராம் வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பசும்பால் அல்லது சாதாரணமாக நம்ம வீடுகளில் கிடைக்கக்கூடிய பால், அந்த பாலை நல்லா கொதிக்க வைங்க. அது கொதித்து வரும் தருவாயில் இந்த 250 கிராம் நெருஞ்சில் முள் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அந்த நெருஞ்சில் முள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து நிழலில் காய போடணும். ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதில் அந்த நெருஞ்சில் முள்ளெல்லாம் காய வைங்க. நம்ம வீட்டில் நிழலான இடத்துல மட்டும்தான் காய வைக்கணும். ஒரு 5 முதல் 7 நாட்கள் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்ல மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதை அரை தேக்கரண்டி 2 வேளை அல்லது 3 வேளை நம்ம பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வரப்ப ஆண்மை பெருகும். அதே மாதிரி விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை நெருஞ்சில் முள். அதே மாதிரி உடம்பு தேரவே மாட்டேங்குது, எப்பயுமே உடம்பு நெய்யின்னு இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாடி பில்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நெருஞ்சில் முள்ளை தொடர்ந்து இந்த பொடியை நம்ம சாப்பிட்டுட்டு வரப்ப உடலோட தசை வளர்ச்சி கூடும், உடல் கட்டுமஸ்தான் அப்படின்ற அளவுக்கு மாறும். மேற்கூறிய அத்தனை செய்திகளையும் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சிருப்பீங்க அப்படின்றது என்னுடைய எண்ணம். கண்டிப்பா இனி வரும் காலங்கள்ல நெருஞ்சிலோட ஏதாவது ஒரு பகுதி, அதோடைய முள், அதனுடைய இலை, அதனுடைய வேர், ஏதாவது ஒரு பகுதியை நம்ம பயன்படுத்துவோம். கண்டிப்பா நம்மளுடைய இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.